எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீட்டு வரலட்சுமி பூஜை எந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படின்றதான் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையும் கொடுத்துருக்கோம். அதாவது முதல் நாள்லேருந்து 3வது நாள் பூஜை புனர் பூஜை வரைக்கும் இந்த ஒரே வீடியோவில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ எங்கள் வீட்டு பூஜை உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணப்பலகை எடுத்துகிட்டு அதில் மகாலட்சுமி அமர்த்துறதுனால தாமரை கோலம் போட்டு வச்சுருக்கேன். போட்டுட்டு அப்புறம் அதில் ஒரு வாழை இலை வச்சு பச்சரிசி பரப்பி அதுக்கு பிறகு நம்ம வாங்கியிருக்க புது கலசத்தை வந்து நான் வைக்கிறேன். வச்சுட்டு சில பேர் வந்து பச்சரிசி வைக்கிற பழக்கம் இருக்குது, தண்ணி வைக்கிற பழக்கம் இருக்குது. 2 மெத்தட் இருக்குது. இதில் நான் வந்து தண்ணி தான் வைக்கிறேன். அதாவது பச்சரிசி வைக்கிறீங்க அப்படின்னா அதில் நிறைய வந்து ஜாமான் வந்து போடணும், அப்புறம் அதை பலகாரம் செய்யணும், இல்லை ஏதாவது பிரசாதம் செய்யணும். நான் வந்து 3/4 குடம் இதில் வந்து தண்ணி நிரப்பிக்கிட்டு அதில் மஞ்சள், குங்குமம், வாசனை திரவியங்கள் நம்ம என்னென்ன இருக்கோ ஊற்றிக்கலாம். பன்னீர் ஊற்றிருக்கேன். அதுக்கு பிறகு ஜவ்வாது, நம்மக்கிட்ட இருக்கிற எந்த செல்வமான, அதாவது மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய அனைத்து பொருளும் நம்ம போடலாம். 2 சோழி போட்டிருக்கேன். அப்புறம் 2 கோமதி சக்கரம். அப்புறம் வந்து குன்றின் மணி இருந்துச்சுன்னா நீங்கள் குன்றின் மணி போட்டுக்கலாம். குன்றின் மணி என்கிட்ட இல்லை, அதனால போடலை. 2 ஏலக்காய், ஒரு எலுமிச்சம்பழம் போடணும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் வந்து ரொம்ப வாசனை திரவியம், அது வந்து வாசனை நல்லா வரும். அதுக்கு பிறகு ஒரு விரலி மஞ்சள் நான் போடுறேன். அப்புறம் நம்மக்கிட்ட தங்க காசு, வெள்ளி காசு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை நார்மலான காசு இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் 7 அப்படிங்கிற எண்ணிக்கையில் வந்து காசு போட்டிருக்கேன். நான் போட வேண்டியதெல்லாம் போட்டுட்டேன். அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாவிளை வச்சு வைக்கணும். மாவிளை எனக்கு கிடைக்கலனால நான் சாயங்காலம் வந்து அதை வச்சுருக்கேன். அதுக்கு பிறகு நம்ம மஞ்சள் குங்குமம் தடவி வச்சுருக்க அந்த தேங்காய் வந்து வச்சுட்டு, அதுக்கு பிறகு முகம் வச்சுருக்கீங்கன்னா முகம் வச்சுக்கலாம், இல்லை நான் வெறும் தேங்காய் மட்டும் தான் வச்சுருக்கீங்கன்னா தேங்காய் வச்சும் நீங்கள் கலசம் வந்து பண்ணலாம். நான் வந்து இதுதான் என்னுடைய முதல் வருஷம். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். முதல் வருஷம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சிறப்பாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். எங்கள் வீட்டு மகாலட்சுமி சிரிச்ச முகத்தோட அழகாக இருக்காங்க. அதுக்கு பிறகு நான் பாவாடை வாங்கியிருந்தேன், அதனால் அந்த பாவாடை வந்து கட்டிக்கிறேன். திருமாங்கல்யம் நிறைய பேர் ஐம்பொன்லையும் வச்சுருக்காங்க, தங்கத்தில் கூட அம்பாளுக்கு வச்சுருக்காங்க. நான் மஞ்சக்கிழங்குலே கட்டிக்கிறேன். நம்ம எளிமையாக செய்கிறது எப்போவுமே சிறப்பாக இருக்கும். இது எல்லாமே நான் கட்டிட்டு அதுக்கு ஒரு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கிறேன். போட்டு வச்சுட்டு இது வந்து நான் வியாழக்கிழமையே வந்து நான் அம்பாளை வந்து வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டேன், காலையிலே அழைச்சிட்டேன். நீங்கள் வெள்ளிக்கிழமை அழைச்சிருந்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை புனர் பூஜை செய்யணும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் வியாழக்கிழமை அழைச்சதுனால இன்றைக்கி நான் புனர் பூஜை பண்ணிட்டேன், காலையிலே நான் பண்ணிட்டேன் நல்ல நேரத்தில். இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்குறது ஈவினிங் பார்த்துட்டு இருப்பீங்க. அதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நகை எல்லாமே போட்டுக்கலாம். நான் வந்து வளையலில் வந்து மாலை கோர்த்துருந்தேன், அதனால் அந்த வளையல் மாலையும் நான் வந்து போட்டுக்கிறேன் அம்மனுக்கு. இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்ம எப்படியெல்லாம் அலங்கரிக்க நினைக்கிறோமோ அப்படியெல்லாம் வந்து நம்ம அம்பாவை அலங்கரிச்சுக்கலாம் அழகாக. நான் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பெரிய நெக்லஸ் போட்டிருந்தேன், அது இந்த வீடியோவில் வந்து அட்டாச் பண்ணல, போட்டுட்டு காட்டியிருக்கேன். பூ வைக்கிறதுல தான் எனக்கு ஒரு கன்ஃபியூஷன். தலையில் வைக்கும்போது அந்த கொண்டை பின்னாடி இருக்கிறது இடிக்கிற மாதிரி இருந்தது. அதனால அதை அப்படியே இப்படின்னு ஐடியா பண்ணி அப்புறம் யோசித்து அப்புறம் கழுத்தில் வந்து மாலை மாதிரி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். மாலை மாதிரியே நான் வந்து போட்டு விட்டுட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னோட மகாலட்சுமி உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைக் பண்ணிடுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா முதல் வருஷம் அப்படிங்கிறனால நான் ஒரு 5 பேருக்கு வந்து பிளான் பண்ணியிருந்தேன். அப்புறம் பார்த்தா 7 ஆகி என்னோட சேர்த்து பார்த்தீங்கன்னா 9 பேர் வர மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு மனநிறைவாக இருந்துச்சு இந்த பூஜை. கண்டிப்பாக இந்த பூஜையை பார்க்குற உங்களுக்கும் மனநிறைவு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். பின்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் வீடியோ. கண்டிப்பாக வந்து பாருங்கள், ஃபுல் வீடியோ பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு தெரியும் எப்படியெல்லாம் பூஜை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நீங்கள் 5 பொருள் வச்சு கூட தாம்பாளம் வைக்கலாம், வஸ்திரம் வைக்கலாம். நான் வந்து புடவை, நீங்கள் வந்து ஜாக்கெட் பெட்டு கூட வைக்கலாம். நான் புடவை, வெற்றிலை பாக்கு, அதுக்கப்புறம் ஒரு மாங்கல்யம் வைக்கணும், அப்புறம் பழம், பூ இந்த மாதிரி வைக்கணும். நான் சும்மா வச்சு காட்டினது ஃபஸ்ட்டு. அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அம்பாளை வந்து வீட்டுக்குள்ளே அழைக்கணும். வீட்டுக்குள்ளே அழைக்கிறதுக்கு எங்கள் அக்கா தான் வந்து ஆரத்தி எடுக்க வந்திருக்காங்க. அம்பாளை வந்து தீபாராதனை காட்டி அப்புறம் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரணும். இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப். அதாவது ஃபஸ்ட்டு நாளுக்குரிய ஸ்டெப்ஸ் எல்லாமே நான் சொல்லிட்டேன். எப்படி கலசம் அமைக்கிறது, எப்படி அம்பாளை எளிமையாக அழகாக
அலங்காரப்படுத்துறது அப்படின்றத பார்த்துட்டோம் நம்ம. இப்போ அம்பாள் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வர்றது இதுதான் முதல் ஸ்டெப்பு. இது வந்து அம்பாள் வந்து அழகாக அலங்காரம் பண்ணி இப்போ தீபாராதனை காட்டி பொட்டு வச்சு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரணும். வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரும்போது அம்மா மகாலட்சுமி தாயே, எங்கள் வீட்டில் நீ நிரந்தரமாக வாசம் செய்து எங்களுடைய கஷ்டங்களையும் எல்லா துயரங்களையும் போக்கி எங்களுக்கு செல்வமும் அருளும் தருமாறு வேண்டிக் கொள்கிறேன், என்னோட வீட்டுக்கு நீ வாம்மா அப்படின்னு கூப்பிடலாம். இல்லை அதுக்கு வந்து பாட்டு இருக்குது, அந்த பாட்டும் நீங்கள் போட்டு அம்பாளை உள்ளே அழைக்கலாம். நம்ம எப்படி வேணாலும் அழைக்கலாம். எங்கள் வீட்டு அம்பாள் ரொம்ப அழகாக இருக்கிறனால அவளுக்கு நான் திருஷ்டி போட்டு வந்து வைக்கிறேன். உண்மையிலே எனக்கு மட்டும் தான் அழகாக இருக்காளா, உங்களுக்கு அழகாக இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ரொம்ப சிரிச்ச முகமாக இருக்கிற மாதிரியே என் மனசு வந்து 3 நாளாக ரொம்ப ஹாப்பியாகவே இருந்துச்சு. அவளை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ரொம்ப நேரமாக அவளுக்கு நேராக உட்காந்து நான் பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன் அம்பாளை. அப்புறம் திருஷ்டி போட்டு வச்சுட்டு அன்றைக்கி நான் வந்து ஒரு 11:45 போல் அழைச்சிருந்தேன். 10:40 to 12 மணி இருக்க டைம் இருந்துச்சுலே அந்த டைமில். அப்போ மதியம் வந்து நம்ம நைவேத்தியம் வைக்கணும். அம்பாளை அழைச்சிட்டோம்னா பட்னி போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து விரத சாப்பாடாகவே செஞ்சுட்டேன் முதல் நாள். அதாவது என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, சோறு, அப்புறம் சாம்பார், ரசம், ஒரு பொரியல் மட்டும் பண்ணியிருந்தேன். அதனால நம்ம என்ன வீட்டில் இருக்கோ அதை வந்து நம்ம வச்சுக்கலாம். அம்பாளுக்கு நான் அதை வச்சுட்டு மதியானம் வந்து நெய்வேத்தியம் வந்து வச்சுட்டு எல்லாத்தையும் செட் பண்ணிட்டேன். அப்போ ஃபஸ்ட்டு நாள் காட்டும்போது நான் அந்த விளக்கு இதெல்லாம் செட் பண்ணதை காட்டியிருக்க மாட்டேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இரவு வந்துருச்சு. இரவுக்கும் நம்ம ஏதாவது வைக்கணும் இல்லையா, அப்போ பால் பழம் மட்டும் வச்சுட்டேன் நெய்வேத்தியத்துக்கு. 2வது நாள் காலையில், அதாவது நேற்று வெள்ளிக்கிழமை வரலட்சுமி பூஜை அப்போ காலையில் பார்த்தீங்கன்னா அந்த பழைய பூவெல்லாம் எடுத்துகிட்டு காலையில் ஃப்ரெஷ்ஷாக வந்து செடியில் பூத்த பூ அப்படிங்கி அம்பாளுக்கு தலையில் வச்சு விட்டுட்டேன். அன்றைக்கி காலையிலைக்கும் நம்ம நெய்வேத்தியம் படைக்கணும் இல்லையா, நம்ம ஃபுல்லாக விரதமாக இருப்போம். வரலட்சுமி விரதத்துக்கு காலையிலேருந்து 6 மணி வரைக்கும் நம்ம விரதமாக இருப்போம். ஆனால் அம்பாளை பட்டினி போட முடியாது இல்லையா. அன்னைக்கும் அதே மாதிரி காலையில் வந்து பாலும் பழமும் வந்து அம்பாளுக்கு வச்சு நெய்வேத்தியம் வச்சுட்டேன். அப்புறம் குளிச்சுட்டு வந்து தான் சாமி கும்பிட்டு எல்லாமே பண்ணிட்டேன். அப்புறம் ஈவினிங்க்கு வந்து 6 மணிக்குள்ளாட்டி எல்லாரும் வந்துருவாங்க இல்லையா, அதனால வந்து நம்ம வந்து பிரசாதம்லாம் ரெடி பண்ணணும். அதனால 1 கிலோ சுண்டல் வாங்கி ஊற போட்டிருந்தேன். அந்த சுண்டல் தான் நான் இப்போ அடுப்பில் வைக்கிறேன். அடுப்பில் வைக்கலாம். அப்புறம் வந்து நான் இன்றைக்கி என்னென்ன சமையல் பண்ணலாம் பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி விரதத்துக்கு நம்ம தலிகை போடணும் இல்லையா, அதனால சோறு, சாம்பார், ரசம், அப்புறம் ஒரு பொரியல் 2 பொரியல் பிளான் பண்ணியிருந்தேன். எனக்கு டைம் செட் ஆகனால ஒரு பொரியல் மட்டும் பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல், சுண்டல் வர்றவங்களுக்குலாம் கொடுக்கணும்ல, அதனால அந்த 2ம் பிளான் பண்ணியிருக்கேன். 3:30 மணிக்கும் என்னமோ தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். 4:30 மணி 4:45 நான் என்னோட எல்லாமே முடிச்சிட்டேன். சோறு மட்டும் அப்புறமா வச்சுருந்தேன் நான். அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இது 2மே இப்போ அடுப்பில் வச்சுட்டேன். பருப்பு அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ இதை வச்சுட்டேன். பொங்கலுக்கு இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது எல்லாமே வந்து அடுப்பில் வச்சு விட்டுட்டு இது வந்து அடுத்தடுத்த வேலை நமக்கு இருக்கும் இல்லையா, தாம்பாளத்தட்டு எடுத்து வைக்கிறது அந்த மாதிரி. சரி இது அடுப்பில் வச்சோன்னா நமக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிவிட்டு அடுத்தடுத்த ஒர்க்குக்கு வந்து நான் போயிட்டேன். ஒன்று ஒன்றா நம்ம பிளான் பண்ணி செஞ்சால் மட்டும்தான் நம்மளால் செய்ய முடியும். பாருங்கள் வேர் தூத்து எப்படி கசகசன்னு இருக்குது. திண்டுக்கல் வேறு போயிட்டு வந்தேன் நான். பேலன்ஸ் பர்ச்சேசிங்லாம் இருந்துச்சு. அந்த பர்ச்சேசிங் வீடியோன்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருப்போம் நம்ம. அந்த வீடியோட லிங்க் கீழே தரேன், பார்க்கணும்னு நினைக்கிறோம் போய் பாருங்கள். இல்லை பிளேலிஸ்ட்டில் இருக்குது வரலட்சுமி, மகாலட்சுமி இல்லை வரலட்சுமி பூஜை அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவே அதுக்குன்னே ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம், போய் பாருங்கள். அப்புறம் வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணது போக பேலன்ஸ் வாங்காதது பூக்கள்லாம் வாங்காமல் இருந்துச்சு. சாமிக்கு பூ இதெல்லாம் வாங்கணும். அப்புறம் தட்டில் வச்சு கொடுக்குறதுக்கு பூ வாங்கணும். தட்டில் வைக்கிறதுக்கு பழங்கள் வாங்கணும். அம்மாவுக்கு சடை வாங்குறதுக்காகவே மெயினாக திண்டுக்கல் வந்து போயிருந்தேன் நான். அந்த சடை நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வருஷம் வச்சாலும் எனக்கு மனசுக்குள்ளே என்னமோ சடை மட்டும் மிஸ் ஆகுது, வைப்போம் அப்படின்ற மாதிரி மனசில் தோணுச்சுன்னா நம்ம வந்து செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டோம் அப்படின்னா சிறப்பாகவே செய்யலாம் இல்லையா. அதனால வந்து சிறப்பாகவே செஞ்சுட்டேன் நான். சடையெல்லாம் வச்சுட்டு வாங்கிட்டு வந்த எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டேன். பூ வந்து எல்லா பூவுமே வாங்கிட்டு வந்துட்டேன். சாமிக்கு செவந்தி, பட்டன் ரோஸ் எல்லாமே நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கு இடையில வந்து பருப்பு எல்லாமே வெந்துருச்சு. அதனால சாம்பார் அடுப்பில் கூட்டி வச்சுட்டேன். அதுக்கு பிறகு காலிஃப்ளவரில் வந்து வறுவல் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதாவது சில்லி மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அதனால் காலிஃப்ளவரும் வந்து கட் பண்ணி போட்டேன். இது எல்லாமே நான் வந்து காட்டல, சும்மா கிளிப் மாதிரி தான் ஆட் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பின்னாடி இருக்கிற பூஜை வீடியோ நிச்சயமாக பிடிக்கும் அப்படிங்கிறதான் என்னோட நம்பிக்கை. அப்புறம் வந்து காலிஃப்ளவர் எல்லாத்தையும் அடுப்பில் வச்சுட்டு நம்ம வாட்டுக்கு என்ன பண்ணலாம், அடுத்தடுத்து நெக்ஸ்ட்டு என்ன வேலை இருக்குன்றதை யோசிச்சுட்டே நான் சமையல் பண்ணிகிட்டு இருந்தேன். பெண்கள்னாலே நமக்கு பொழுதுக்கு வேலை இருந்துக்கிட்டு தானே இருக்குது. அதுவும் பூஜை டேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமாக தான் வேலை இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் சந்தோஷமாக மனநிறைவாக நம்ம செய்கிறோம் அப்படின்னும் போது நிச்சயமாக வந்து நமக்கு களைப்பு தெரியாது அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு, தாளித்து கொட்டியாச்சு. அதுக்கப்புறம் சுண்டல் தாளிக்க வேண்டிய வேலை இருக்குது. அப்புறம் பொங்கலுக்கு வந்து எல்லாமே போடணும். பொங்கலும் வந்து வெந்துருச்சு, எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு, ரசம் ரெடி ஆகிடுச்சு, ஆல்ரெடி காட்டிட்டேன். சில்லிக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன்.
எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். டக்கு டக்குன்னு நான் வந்து கிளிப் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். சக்கரை பொங்கல் வச்சாச்சு. அதை அழகாக நெய்யில் நல்லா தாளித்து சூப்பராக போட்டாச்சு. அருமையாக இருக்குது பார்க்கையிலே பொங்கல். உங்களுக்கும் பார்க்கையில அப்படி தான் தோணுதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். உண்மையிலே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் வந்து வீடியோக்காக மட்டும் சொல்ல, உண்மையிலே டேஸ்ட்டாக இருந்துச்சு பொங்கல். ப்ராமிஸாக நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி சாமி ரூம்லாம் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி ரூம் டெக்கரேஷனுக்கு போயிட்டேன். எல்லாமே நான் ஸ்பீடு மோஷனில் தான் வச்சு காட்டியிருக்கேன். பூஜை வீடியோனால தான் கொஞ்சம் வந்து லென்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நான் போட்ட வீடியோஸில் இந்த வீடியோ மட்டும் தான் லென்த்தியான வீடியோ. அதனால் வந்து பூஜை வீடியோவில் வந்து நம்ம பாட்டு பாடினது எல்லாமே இருக்கும். நான் வந்து எந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் அந்த பாட்டு பாடினது அதெல்லாமே வந்து நான் ஸ்பீட் மோஷனில் வைக்கல. அப்புறம் பாட்டு வந்து ஒரு மாதிரி கசகசன ஆயிரும். அதனால் அதெல்லாம் அப்படியே வந்து வச்சுருக்கிறேன். இதெல்லாம் மட்டும்தான் ஸ்பீட் மோஷனில் வச்சுருக்கேன். எங்கள் பூஜை அறையை உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் அம்பாள்கிட்ட வந்துட்டு அம்பாள்கிட்டையும் பூவெல்லாம் புதுசாக வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பூவையும் ஃப்ரெஷ்ஷாக வச்சுட்டு குத்துவிளக்கு எல்லாமே வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த காலையில் நம்ம தீபம்லாம் காட்டியிருப்போம் இல்லையா, அந்த தூசியெல்லாம் இருந்துச்சு. அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நீட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். சாமிக்கு வந்து காலையிலே மல்லிகைப்பூவில் நான் மாலை வந்து கோர்த்து வச்சிட்டேன். அழகாக மல்லிகைப்பூவில் மாலை கோர்த்தேன். ஆனால் குஞ்சம் மட்டும் இல்லாதனால தான் நான் திண்டுக்கல் மெயினாகவே போனேன். சடைக்காகவும் குஞ்சம் வைக்கணும், அப்புறம் தட்டுக்கு பூ வேணுன்றக்காக தான் மெயினாக போனேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீட் பண்ணிட்டேன் பாருங்கள். அந்த இடத்தையும் நீட் பண்ணிவிட்டு நம்ம சமைச்ச எல்லா சாப்பாடையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சிட்டேன். இப்போ சுண்டல் தாளிச்சிட்ருக்கேன். இடையில இந்த ரெடி ஆனதையும் போய் கிச்சன் வேலையும் பார்த்துட்டு இங்கிட்டு வந்து பார்த்துட்டு ஓடி டக்கு டக்குன்னு செஞ்சுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா 6 o'clock நம்ம சொல்லியிருக்கனால எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டுக்கு வரும்போது நம்ம அழகாக ரெடியாக இருக்கணும். நம்ம வந்து அப்போ போய் நான் சாரி கட்டிகிட்டு இருக்கேன், அப்போ போய் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அது நல்லா இருக்காது. அதனால வந்து இப்போ சுண்டல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன். எல்லாத்தையும் கொண்டு வந்து அம்பாள் முன்னாடி வச்சுட்டு ஒன்று ஒன்றா பிளான் பண்ணணும். கிச்சன் பாருங்க அப்படியே மெஸ்ஸியாக இருக்க மாதிரி இருக்குது. கிச்சன் கசகசனா ஆயிடுச்சு. ஸ்டார்டிங்கில் நான் அடுப்பில் வைக்கும்போது எவ்வளோ அழகாக இருந்துச்சு கிச்சன் உங்களுக்கு தெரியும். இப்போ நான் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ சோறு மட்டும் அடுப்பில் வச்சுட்டு நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் இது வந்து புடவை நான் எடுத்திருந்தேன். அந்த புடவை, அதுக்கு பிறகு கண்ணாடி வளையல், வெற்றிலை பாக்கு, மாங்கல்ய கயிறு, காணிக்க, அதுக்கப்புறம் வாழைப்பழம். இதுதான் நமக்கு மெயினான விஷயம். வச்சாச்சு. இது நான் வச்சுட்டு இது நான் வச்சுக்க போகிறேன் இல்லையா, அதனால அது எனக்கு மட்டும் போதுன்னு வச்சுட்டேன். அப்புறம் பழங்கள் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்ததில் எல்லாத்துலேயும் ரெண்டு பழம் வந்து எடுத்து அடுக்கிட்டேன். ஒரு 6-7 வகை பழம் வந்து வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், 7 வகை பழம் வரும். எல்லா பழத்தையும் நான் வந்து அழகாக அடுக்கி வச்சுட்டு பிளேட்டில் அம்பாள் முன்னாடி என்னென்ன வைக்கணுமோ அது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இன்னும் கிச்சனில் 1-2 வேலை தானே இருக்குது, அதனால் நம்ம இந்த வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். இது எல்லாத்தையும் அழகாக அரேஞ்ச் பண்ணணும். நம்ம வந்து ஒவ்வொன்றையுமே பார்த்து ஒரு மனநிறைவாக ஒரு பூஜை பண்ணும்போது தான் நமக்கு அதோடைய பலன்கள் வந்து நல்லா கிடைக்கும். யாரும் துணைக்கு இருக்காங்க இல்லை, நம்ம செய்கிற வேலையை நம்ம மனநிறைவாக, நீங்கள் எளிமையாக செஞ்சாலும் பரவாயில்ல, ரொம்ப நல்லா செஞ்சாலும் பரவாயில்ல, மனநிறைவாக செய்கிற ங்கிறதான் விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி குஞ்சம் வந்து ரெடி பண்ணிடலாம். தட்டெல்லாம் ஓரளவுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன் நான். அதனால குஞ்சம் வந்து ரெடி பண்ணிடலாம் சாமிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து குஞ்சம் வந்து கோர்த்துட்டு இருக்கேன். நான் அந்த கோர்த்துட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள். அந்த மல்லிகைப்பூ மாலையில் நான் அட்டாச் பண்ணிட்டு தான் அந்த வீடியோ காட்டியிருக்கேன். அட்டாச் பண்ணுறது அந்த மாதிரி இதெல்லாம் போட்டு அந்த சின்ன கிளிப்லாம் காட்டலை. அட்டாச் பண்ணிவிட்டு அந்த மாலையை வந்து காட்டியிருக்கேன். அந்த மாலை உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அம்பாள் கழுத்தில் போடும்போது இன்ன வரைக்கும் அந்த மாலை வாடாமல் தான் இருக்குது. Day 3ோட இன்னைக்கு வீடியோ போட்டிருக்கேன் இல்லையா, அதை வந்து அந்த கலசத்துலேருந்து கலட்டி நான் மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோ வச்சுருக்கேன் இல்லையா, குபேரலட்சுமி ஃபோட்டோ வச்சுருக்கேன், அதுக்கு போட்டிருக்கேன். இன்ன வரைக்கும் அந்த மாலை அப்படி ஒரு அழகாக இருக்குது. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் என்னோட பூஜை அறையவோ இல்லை என்னோட அம்பாவை பார்த்தப்போ உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா அந்த வீடியோ ஒரு ஷேர் பண்ணி விட்ருங்க. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், நான் மாலை கட்டிட்டு காமிச்சிட்டேன் பாருங்கள், நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இது மல்லிகைப்பூவில் நானே கோர்த்த மாலை தான். கோர்த்துட்டு இப்போ அம்பாள் கழுத்தில் வந்து கட்டி வரேன் பாருங்க. கட்டினதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கா, இல்லை நான் தான் வரைஞ்சிக்கிட்டே இருக்கேனா அப்படின்னு தெரில, ரொம்ப அழகாக இருக்கா. ஆனால் வீட்டுக்கு நான் கூப்பிட்டுருந்த எல்லாரும் வந்து பார்த்துட்டு உண்மையிலே அவ்வளோ அழகாக செஞ்சுருக்க, அப்படியே அம்பாள் உங்கள் வீட்டிலையே இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஃபீலாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நல்லா இருக்குங்க. அவ்வளோ மனநிறைவாக இருந்துச்சு எனக்கு. ஃபஸ்ட்டு வருஷம் பண்ணினேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லவே இல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் வந்து இவ்வளோ தூரம் பண்ணிடுவேனா அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே எடுத்து வச்சுட்டு அப்புறம் வர்றவங்களுக்கு தாம்பாளம் கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு கொஞ்சம் என் டியூஷன் பிள்ளைங்களை வந்து 2 பிள்ளைங்களை மட்டும் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுருந்தேன், வாங்கப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்ட்டு. அந்த பொண்ணுங்க வந்து செஞ்சு கொடுத்தாங்க. இந்த தாம்பாளத்தட்டு வைக்கிறது எல்லாமே பாப்பாவே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. 2 பேரும் சூப்பராக வச்சுட்டு அப்புறம் அம்பாளுக்கு வந்து படையல் போட்டுட்டு வாழைப்பழம், தேங்காய் இதெல்லாம் ஒரு தட்டில் அரேஞ்ச் பண்ணிட்டேன். எல்லா தட்டையும் பர்ஃபெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம விளக்கேற்றுறோம். கரெக்டாக 6 மணிக்கு
மணிக்கு நான் 6 மணிக்குள்ளட்டியுமே நான் பட்டு சாரியெல்லாம் கட்டிட்டு வந்துட்டு நம்ம நீட்டாக அழகாக ரெடி ஆகணும். வரலட்சுமி பூஜை அப்படிங்கிறது மிக உயர்ந்த உன்னதமான ஒரு விரதத்தில் முக்கியமான ஒன்று. ஏன்னா மகாலட்சுமி தாயாரே சாதாரண மக்களுக்காக நேரடியாக வந்து இப்படி நீங்கள் விரதம் இருங்கன்னு சொல்லி கொடுத்த ஒரு நாள். அதனால அம்பாளை எப்படி நம்ம அலங்காரம் பண்ணுறோமோ அது மாதிரி நம்மளை நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம அலங்காரம் பண்ணிக்கணும். பட்டுப்படவைலாம் கட்டிட்டு நிலைவாசலுக்கு வந்து பூஜை பண்ணிட்டு அப்புறம் வீட்டுக்குள்ள வந்து, ஏன்னா வீட்டில் நம்ம எத்தனால அப்புறம் வீட்டுக்கு ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க என்னோட நாத்தனார் ஃபர்ஸ்ட் அவங்க தான் வந்தாங்க. எங்கள் பரவரி ஈஸ்வரி வருக, தங்கிடும் இன்பம் தருவாய் வருக. கலைமகளே நீ சடுதியில் வருக, மலைமகளே நீ மகிழ்வுடன் வருக. நிலைமகளே நீ நீத்தியம் வருக, அலமகளே நீ அன்புடன் வருக. என் குலமணியே எழிலுடன் வருக, என்னில் நலம் தரும் இன்பமே வருக. சௌபாகியலட்சுமி வருவாயே, மனை மங்களம் பொங்க சௌபாகியலட்சுமி வருவாயே. வாசலில் வண்ணர் கோலங்களிட்டு வாழையும் மாவிலை தோரணம் கட்டி ஆசனம் அமைத்து நெய்விளக்கேற்றி அன்புடன் அழைத்தோம் அன்னையே வருக. மாணிக்க சிவப்பில் மூக்குத்தி மின்ன மரகத குண்டல பாதி நிலாட ஆணி பொன்முத்து மாலைகள் அசைய அச்சுதன் நாரணன் மார்பினில் வாடும் மல்லிகை ஜாதி மறுபுடன் ரோஜா மணப்பின் நாளும் மலர்களும் மற்றும் எல்லையில்லாத பக்தியும் சேர்த்து ஈஸ்வரியே உனக்கு அர்ச்சனை செய்தோம். பாயாச வகையும் பட்சண வகையும் பலவித பழங்களும் கொழுக்கட்டை தினசும் ஆசையுடன் உனக்கு அர்ப்பணம் செய்தோம். அம்பிகையே எங்கள் அன்னையே வருக, கற்பூரம் சுற்றி கண்களில் ஒற்றி கரத்தினில் மங்கள காப்பு கட்டி பொற்பதம் போற்றி பூக்களும் தூவி புண்ணியம் அடைவோம் அன்னையே வருக. சௌபாகிய லட்சுமி வருவாயே, மனை மங்களம் பொங்க சௌபாகிய லட்சுமி வருவாயே. ஓம் மகாலட்சுமி பிரியே விஷ்ணுபத்யே ஸ்ரீமதி தன்னோ லட்சுமி பிரச்சோதயாத். பாடிட்டு வரியா? ஆதியாய் வந்த தேவி ஸ்ரீ ஆதிலட்சுமி தாயே போற்றி. மணவயங்கள் மாய்ப்பவளே ஸ்ரீ தைரியலட்சுமி தாயே போற்றி. உயிர்களுக்கே உணவளிப்பாய் ஸ்ரீ தானியலட்சுமி தாயே போற்றி. பத்மராக மலர் அமர்ந்தாய் ஸ்ரீ கஜலட்சுமி தாயே போற்றி. புத்திர பாக்கியம் தருபவளே ஸ்ரீ சந்தானலட்சுமி தாயே போற்றி. கல்வி செல்வம் தருபவளே ஸ்ரீ வித்யாலட்சுமி தாயே போற்றி. வெற்றிகள் தரும் மங்களையே ஸ்ரீ வீரலட்சுமி தாயே போற்றி. செல்வம் அளிக்கும் ஸ்ரீதேவி ஸ்ரீ தனலட்சுமி தாயே போற்றி. பூர கும்பத்தில் அமர்ந்தவளே ஸ்ரீ வரலட்சுமி தாயே போற்றி. மாங்கல்யத்தை காப்பவளே ஸ்ரீ சௌபாகியலட்சுமி தாயே போற்றி. மனயோகம் தருபவளே ஸ்ரீ கிரகலட்சுமி தாயே போற்றி. தேக சுகத்தை தரும் தேவி ஸ்ரீ அன்னலட்சுமி தாயே போற்றி. 16 பேர் தரும் தாயே ஸ்ரீ பாக்கியலட்சுமி தாயே போற்றி. விளக்கினிலே வீற்றிருப்பாள் ஸ்ரீ தீபலட்சுமி தாயே போற்றி. நவநிதிகள் வழங்கும் தேவி ஸ்ரீ குபேரலட்சுமி தாயே போற்றி. 8 சித்திகள் தருபவளே ஸ்ரீ யோகலட்சுமி தாயே போற்றி. இஷ்ட வரங்கள் கொடுப்பவளே ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. அஷ்ட ஐஸ்வர்யம் தருபவளே ஸ்ரீ அஷ்டலட்சுமி தாயே போற்றி. பரந்தாமன் நாயகிக்கு பத்மபீடம் ஆளும் தேவிக்கு துளசி தலம் அணிந்தவளுக்கு திவ்ய சுப மங்களம். அடையாளி தோன்றி வந்த ஹரிமாயன் நாயகிக்கு கலையாவும் வழங்கும் செல்வ தேவிக்கு நித்ய மங்களம். மங்களம் ஜெய மங்களம்
தேவி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயா சொல்லிடலாமா? ஓம் அகில லக்ஷ்மியே போற்றி, ஓம் அகிலலக்ஷ்மியே போற்றி, ஓம் அன்னலக்ஷ்மியே போற்றி, ஓம் அன்னலக்ஷ்மியே போற்றி, ஓம் அலங்கார லக்ஷ்மியே போற்றி, ஓம் அலங்காரலக்ஷ்மியே போற்றி, ஓம் அமிர்தலக்ஷ்மியே போற்றி, ஓம் அமிர்தலக்ஷ்மியே போற்றி, ஓம் அமரலக்ஷ்மியே போற்றி, ஓம் அமரலக்ஷ்மியே போற்றி, ஓம் அம்சலக்ஷ்மியே போற்றி, ஓம் அம்சலக்ஷ்மியே போற்றி, ஓம் அபூர்வலக்ஷ்மியே போற்றி, ஓம் அபூர்வலக்ஷ்மியே போற்றி, ஓம் அரவிந்தலக்ஷ்மியே போற்றி, ஓம் அரவிந்தலக்ஷ்மியே போற்றி, ஓம் அனந்தலக்ஷ்மியே போற்றி, ஓம் அனந்தலக்ஷ்மியே போற்றி, ஓம் அஷ்டலக்ஷ்மியே போற்றி, ஓம் அஷ்டலக்ஷ்மியே போற்றி, ஓம் ஆதிலக்ஷ்மியே போற்றி, ஓம் ஆதிலக்ஷ்மியே போற்றி, ஓம் ஆத்மலக்ஷ்மியே போற்றி, ஓம் ஆத்மலக்ஷ்மியே போற்றி, ஓம் அனந்தலக்ஷ்மியே போற்றி, ஓம் அனந்தலக்ஷ்மியே போற்றி, ஓம் இஷ்டலக்ஷ்மியே போற்றி, ஓம் இஷ்டலக்ஷ்மியே போற்றி, ஓம் இன்பலக்ஷ்மியே போற்றி, ஓம் இன்பலக்ஷ்மியே போற்றி, ஓம் இதயலக்ஷ்மியே போற்றி, ஓம் இதயலக்ஷ்மியே போற்றி, ஓம் மகாலட்சுமியே போற்றி, ஓம் மகாலட்சுமியே போற்றி, ஓம் உதயலக்ஷ்மியே போற்றி, ஓம் உதயலக்ஷ்மியே போற்றி, ஓம் உத்தமலக்ஷ்மியே போற்றி, ஓம் உத்தமலக்ஷ்மியே போற்றி, ஓம் உபாசனலக்ஷ்மியே போற்றி, ஓம் உபாசனலக்ஷ்மியே போற்றி, ஓம் ஐஸ்வர்யலக்ஷ்மியே போற்றி, ஓம் ஐஸ்வர்யலக்ஷ்மியே போற்றி, ஓம் ஓங்காரலக்ஷ்மியே போற்றி, ஓம் ஓங்காரலக்ஷ்மியே போற்றி, ஓம் ஔஷதலக்ஷ்மியே போற்றி, ஓம் ஔஷதலக்ஷ்மியே போற்றி, ஓம் கருணாலக்ஷ்மியே போற்றி, ஓம் கருணாலக்ஷ்மியே போற்றி, ஓம் கனகலக்ஷ்மியே போற்றி, ஓம் கனகலக்ஷ்மியே போற்றி, ஓம் கபிலலக்ஷ்மியே போற்றி, ஓம் கபிலலக்ஷ்மியே போற்றி, ஓம் கமலலக்ஷ்மியே போற்றி, ஓம் கமலலக்ஷ்மியே போற்றி, ஓம் கற்பகலக்ஷ்மியே போற்றி, ஓம் கற்பகலக்ஷ்மியே போற்றி, ஓம் கஜலக்ஷ்மியே போற்றி, ஓம் கஜலக்ஷ்மியே போற்றி, ஓம் கஸ்தூரிலக்ஷ்மியே போற்றி, ஓம் கஸ்தூரிலக்ஷ்மியே போற்றி, ஓம் காருண்யலக்ஷ்மியே போற்றி, ஓம் காருண்யலக்ஷ்மியே போற்றி, ஓம் குணலக்ஷ்மியே போற்றி, ஓம் குணலக்ஷ்மியே போற்றி, ஓம் குருலக்ஷ்மியே போற்றி, ஓம் குருலக்ஷ்மியே போற்றி, ஓம் கோமலலக்ஷ்மியே போற்றி, ஓம் கோமலலக்ஷ்மியே போற்றி, ஓம் கோமேதகலக்ஷ்மியே போற்றி, ஓம் கோமேதலக்ஷ்மியே போற்றி, ஓம் சந்தானலக்ஷ்மியே போற்றி, ஓம் சந்தானலக்ஷ்மியே போற்றி, ஓம் சங்க கலசலக்ஷ்மியே போற்றி, ஓம் சங்கு கலசலக்ஷ்மியே போற்றி, ஓம் சக்கரலக்ஷ்மியே போற்றி, ஓம் சக்கரலக்ஷ்மியே போற்றி, ஓம் சர்வலக்ஷ்மியே போற்றி, ஓம் சர்வலக்ஷ்மியே போற்றி, ஓம் சந்தோஷலக்ஷ்மியே போற்றி, ஓம் சந்தோஷலக்ஷ்மியே போற்றி, ஓம் சகலலக்ஷ்மியே போற்றி, ஓம் சகலலக்ஷ்மியே போற்றி, ஓம் சாந்தலக்ஷ்மியே போற்றி, ஓம் சாந்தலக்ஷ்மியே போற்றி, ஓம் சிங்காரலக்ஷ்மியே போற்றி, ஓம் சிங்காரலக்ஷ்மியே போற்றி, ஓம் சிந்தாமணி லக்ஷ்மியே போற்றி, ஓம் சிந்தாமணி லக்ஷ்மியே ஓம் போற்றி, சீதாலக்ஷ்மியே போற்றி, ஓம் சீதாலக்ஷ்மியே போற்றி, ஓம் செல்வலக்ஷ்மியே போற்றி, ஓம் செல்வலக்ஷ்மியே போற்றி, ஓம் சொர்ணலக்ஷ்மியே போற்றி, ஓம் சொர்ணலக்ஷ்மியே போற்றி, ஓம் சுந்தரலக்ஷ்மியே போற்றி, ஓம் சுந்தரலக்ஷ்மியே போற்றி, ஓம் சுபலக்ஷ்மியே போற்றி, ஓம் சுபலக்ஷ்மியே போற்றி, ஓம் ஜெயலக்ஷ்மியே போற்றி, ஓம் ஜெயலக்ஷ்மியே போற்றி, ஓம் ஜோதிலக்ஷ்மியே போற்றி, ஓம் ஜோதிலக்ஷ்மியே போற்றி, ஓம் ஞானலக்ஷ்மியே போற்றி, ஓம் ஞானலக்ஷ்மியே போற்றி, ஓம் தங்கலக்ஷ்மியே போற்றி, ஓம் தங்கலக்ஷ்மியே போற்றி, ஓம் தயாலக்ஷ்மியே போற்றி, ஓம் தயாலக்ஷ்மியே போற்றி, ஓம் தர்மலக்ஷ்மியே போற்றி, ஓம் தர்மலக்ஷ்மியே போற்றி, ஓம் தனலக்ஷ்மியே போற்றி, ஓம் தனலக்ஷ்மியே போற்றி, ஓம் தவலக்ஷ்மியே போற்றி, ஓம் தவலக்ஷ்மியே போற்றி, ஓம் தானலக்ஷ்மியே போற்றி, ஓம் தானலக்ஷ்மியே போற்றி, ஓம் தானியலக்ஷ்மியே போற்றி, ஓம் தானியலக்ஷ்மியே போற்றி, ஓம் தாமரைலக்ஷ்மியே போற்றி, ஓம் தாமரைலக்ஷ்மியே போற்றி, ஓம் தெய்வலக்ஷ்மியே போற்றி, ஓம் தெய்வலக்ஷ்மியே போற்றி, ஓம் தீபலக்ஷ்மியே போற்றி, ஓம் தீபலக்ஷ்மியே போற்றி, ஓம் தீர்த்தலக்ஷ்மியே போற்றி, ஓம் தீர்த்தலக்ஷ்மியே போற்றி, ஓம் திவ்யலக்ஷ்மியே போற்றி, ஓம் திவ்யலக்ஷ்மியே போற்றி, ஓம் நாகலக்ஷ்மியே போற்றி, ஓம் நாகலக்ஷ்மியே போற்றி, ஓம் நித்யலக்ஷ்மியே போற்றி, ஓம் நித்யலக்ஷ்மியே போற்றி, ஓம் நிர்மலலக்ஷ்மியே போற்றி, ஓம் நிர்மலலக்ஷ்மியே போற்றி, ஓம் நீலலக்ஷ்மியே போற்றி, ஓம் நீலலக்ஷ்மியே போற்றி, ஓம் பத்மராமலக்ஷ்மியே போற்றி, ஓம் பத்மராமலக்ஷ்மியே போற்றி, ஓம் பவளலக்ஷ்மியே போற்றி, ஓம் பவளலக்ஷ்மியே போற்றி, ஓம் பக்தலக்ஷ்மியே போற்றி, ஓம் பக்தலக்ஷ்மியே போற்றி, ஓம் பத்மலக்ஷ்மியே போற்றி, ஓம் பத்மலக்ஷ்மியே போற்றி, ஓம் பங்கஜலக்ஷ்மியே போற்றி, ஓம் பங்கஜலக்ஷ்மியே போற்றி, ஓம் பராக்கிரமலக்ஷ்மியே போற்றி, ஓம் பராக்கிரமலக்ஷ்மியே போற்றி, ஓம் பார்க்கடலக்ஷ்மியே போற்றி, ஓம் பார்க்கடலக்ஷ்மியே போற்றி, ஓம் பாக்கியலக்ஷ்மியே போற்றி, ஓம் பாக்கியலக்ஷ்மியே போற்றி, ஓம் பாலலக்ஷ்மியே போற்றி, ஓம் பாலலக்ஷ்மியே போற்றி, ஓம் புண்ணியலக்ஷ்மியே போற்றி, ஓம் புண்ணியலக்ஷ்மியே போற்றி, ஓம் புவனலக்ஷ்மியே போற்றி, ஓம் புவனலக்ஷ்மியே போற்றி, ஓம் புனிதலக்ஷ்மியே போற்றி, ஓம் புனிதலக்ஷ்மியே போற்றி, ஓம் பொன்லக்ஷ்மியே போற்றி, ஓம் பொன்லக்ஷ்மியே போற்றி, ஓம் போகலக்ஷ்மியே போற்றி, ஓம் போகலக்ஷ்மியே போற்றி, ஓம் மகாலட்சுமியே போற்றி, ஓம் மகாலட்சுமியே போற்றி, ஓம் மதனலக்ஷ்மியே போற்றி, ஓம் மதனலக்ஷ்மியே போற்றி, ஓம் மதுரலக்ஷ்மியே போற்றி, ஓம் மதுரலக்ஷ்மியே போற்றி, ஓம் மங்களலக்ஷ்மியே போற்றி, ஓம் மங்களலக்ஷ்மியே போற்றி, ஓம் மாதவலக்ஷ்மியே
மாதலட்சுமியே போற்றி ஓம் மாதவலட்சுமியே போற்றி ஓம் மகாலட்சுமியே போற்றி ஓம் மகாலட்சுமியே போற்றி ஓம் மகுடலட்சுமியே போற்றி ஓம் மகுடலட்சுமியே போற்றி ஓம் மரகதலட்சுமியே போற்றி ஓம் மரகதலட்சுமியே போற்றி ஓம் மாணிக்யலட்சுமியே போற்றி ஓம் மாணிக்யலட்சுமியே போற்றி ஓம் மாதாலட்சுமியே போற்றி ஓம் மாதாலட்சுமியே போற்றி ஓம் முத்துலட்சுமியே போற்றி ஓம் முத்துலட்சுமியே போற்றி ஓம் மோட்சலட்சுமியே போற்றி ஓம் மோட்சலட்சுமியே போற்றி ஓம் யோகலட்சுமியே போற்றி ஓம் யோகலட்சுமியே போற்றி ஓம் ரத்தினலட்சுமியே போற்றி ஓம் ரத்தினலட்சுமியே போற்றி ஓம் மகாலட்சுமியே போற்றி ஓம் மகாலட்சுமியே போற்றி ஓம் ராஜ்யலட்சுமியே போற்றி ஓம் ராஜலட்சுமியே போற்றி ஓம் வரலட்சுமியே போற்றி ஓம் வரலட்சுமியே போற்றி ஓம் வித்யாலட்சுமியே போற்றி ஓம் வித்யாலட்சுமியே போற்றி ஓம் விஜயலட்சுமியே போற்றி ஓம் விஜயலட்சுமியே போற்றி ஓம் விமலலட்சுமியே போற்றி ஓம் விமலலட்சுமியே போற்றி ஓம் விஷ்ணுலட்சுமியே போற்றி ஓம் விஷ்ணுலட்சுமியே போற்றி ஓம் வீரலட்சுமியே போற்றி ஓம் வீரலட்சுமியே போற்றி ஓம் வேங்கடலட்சுமியே போற்றி ஓம் வேங்கடலட்சுமியே போற்றி ஓம் வேணுலட்சுமியே போற்றி ஓம் வேணுலட்சுமியே போற்றி ஓம் வைடூரியலட்சுமியே போற்றி ஓம் வைடூரியலட்சுமியே போற்றி ஓம் வைரலட்சுமியே போற்றி ஓம் வைரலட்சுமியே போற்றி ஓம் வைரலட்சுமியே போற்றி போற்றி ஓம் வைரலட்சுமியே போற்றி போற்றி ஓம் சக்தி ஓம் மகாலட்சுமி வித்மகே விஷ்ணு பத்தி சதிமகே தன்னோ மகாலட்சுமி பிரச்சோதயாத் பார்க்கடலில் அவதரித்த லக்ஷ்மியே பாதமீட்டி உலகளந்தான் தேவியே பார்க்கடலில் அவதரித்த லக்ஷ்மியே பாதமீட்டி உலகளந்தான் தேவியே திருவேங்கடமான பெருமாள் மதியே அவளாம் இருக்கும் அளவேல் மகளே பத்மாசனி ஜெய ஜானகி ஹரிமாதவன் துணையே திருவாய் மலர்வாய் நின்றார் சரணம் பத்மாசனி ஜெய ஜானகி ஹரிமாதவன் துணையே திருவாய் மலர்வாய் நின்றார் சரணம் அம்மா நின்றார் சரணம் மங்கள மாங்கல்யம் சௌபாக்கியமே தந்திர மணிதீப விளக்கேற்றினேன் மஞ்சள் குங்குமத்தால் அருளாசியே தந்திர வந்தருள்வாய் நவராத்திரியே பார்க்கடலில் அவதரித்த லட்சுமியே பாதமீட்டி உலகளந்தாள் தேவியே பொன்மலை பொழிந்தாயே புகழ் காந்தி உமையே கோலாசுர சங்காரிணி பெரும் தேவியே கண் பார்வை போதுமமா கஜலட்சுமியே காலமெல்லாம் வாழ்ந்திருப்போம் உன்னை நம்பியே பத்மாசனி ஜெய ஜானகி ஹரிமாதவன் துணையே திருவாய் மலர்வாய் நின்றார் சரணம் அம்மா நின்றார் சரணம் பார்க்கடலில் அவதரித்த லட்சுமியே பாதமீட்டி உலகளந்தாள் தேவியே ஓம் சக்தி ஆதிசக்தி ஆதிராஜ் மகாலட்சுமி வித்மகே விஷ்ணு பத்தி சதிமகே தன்னோ மகாலட்சுமி பிரச்சோதயாத் எழுங்கம்மா என்னதான் ஆன் பண்ணு அங்கிட்டான் பண்ணு அதுல இருக்கும் தான் நினைக்கிறேன் லாஸ்ட்ல போட்டோ இருக்கும் 2580 சரிங்களா அது அவங்களுக்கு அப்படியே காமிச்சு नमस्ते महामाये श्रीवीरे सुरभुजिरे चंद्र चक्र कदापस्ते महालक्ष्मी नमोस्तुते नमस्ते करुणारूढे दोलासुर भयंकरी सर्वभाव हरे देवी महालक्ष्मी नमोस्तुते सर्वसे सर्वभद्रे सर्वदुष्ट भयंकरी सर्वदुःख हरे देवी महालक्ष्मी नमोस्तुते सिद्धि बुद्धि प्रदे देवी बुद्धि मुक्ति प्रदायिनी मंत्रमूर्ते सदा देवी महालक्ष्मी नमोस्तुते आद्यंतनिधे देवी आदिशक्ति महेश्वरी योगंजे योग संभूते महालक्ष्मी नमोस्तुते स्थूलासु महारौद्रे महाशक्ति महोदरे महाभाव हरे देवी महालक्ष्मी नमोस्तुते पद्मासन सिद्धिरे देवी परब्रह्म स्वरूपिणी परमेश्वरी जगन्माता महालक्ष्मी नमोस्तुते श्वेतांबरधरे देवी नानालंकार पूजिते जगज्जिते जगन्माता महालक्ष्मी नमोस्तुते महालक्ष्मी सकलविघ्नं वरदेवतिमानर सर्वसिद्धि भवमोदिराज्यं प्रणोदि सर्वदा एककाले वडे नित्यं महाभाव विनाशनं द्विकाले वडे नित्यं धनधान्य समन्विता द्विकाले वडे नित्यं महाशत्रु विनाशनं महालक्ष्मी भवे नित्यं प्रसन्ना वरदा शुभा महालक्ष्मी विद्महे विष्णुपति सतीमहि तन्नो महालक्ष्मी प्रचोदयात्
பூஜை சூடம் வைங்க. அமைதியாக தான் இருக்கு, என்னன்னு தெரியல. இப்போது எல்லாருக்கிட்டையும் நம்ம ஆசீர்வாதம் வாங்குகிறோம். இப்போ நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோ பதிவு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் எப்படி பாட்டு பாடி எப்படி வந்து அம்பாவை சந்தோஷமாக சிறப்பாக கொண்டாடி இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும். கூப்பிட்டதில் 5 பேர் வந்துட்டாங்க. ஒருத்தவங்க லேட்டாக வந்துட்டாங்க. மாமியாரோட சேர்த்து 7, எங்கள் பாப்பாவோட சேர்த்து 8, என்னோட சேர்த்து 9. அப்படி தான் கணக்கு பண்ணியிருந்தேன் நான். நம்ம இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாங்கல்யத்தில் பொட்டு வாங்கிட்டு நம்மளுடைய நெற்றி வகுடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அங்கேயும் வந்து நம்ம பொட்டு வாங்கணும். அப்போ தான் நம்மளுடைய விரதத்திற்கான முழு பலன் கிடைக்கும். நம்மளுடைய கணவருடைய ஆயுள் வந்து நம்ம வந்து சிறப்பாக இருக்கும். நீதான் அப்படியே அம்மா கிட்ட போ. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நேற்று எனக்கு டே. நல்லா சிறப்பாக வந்து செலிப்ரேட் பண்ணிவிட்டு நான் வரலட்சுமி விரதம் அருமையாக போச்சுன்னு சொல்லலாம். ஒரு வருஷம் மாதிரி எனக்கு தெரியல. எல்லாருமே வந்து சிறப்பாக வந்து எனக்கு சிறப்பிச்சு கொடுத்தாங்க. நான் வந்து எல்லோரும் ஒரே டைமில் வந்துடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கல. ஏன்னா எங்களோட ஊர் கோவிலில் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயார் முன்னாடி விளக்கு பூஜை எல்லாமே இருக்கும். அதனால பார்த்திங்கன்னா எல்லோரும் அங்கே போகிறோன்னு சொல்லவும் எல்லாம் லேட்டாக தான் வருவாங்க அப்படின்னு நினச்சேன். எல்லாருமே வந்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ எல்லாருக்கும் இதை கூட நான் வீடியோ எடுப்பேன்னு நினச்சிக்காதீங்க. அவங்களே தான் எடுக்க சொன்னாங்க. எங்களே எடுங்க அப்படின்னாங்க. அப்புறம் என்னோடய வீட்டுக்கார் வந்து பாவம் இவ்வளோதனைக்கு வேலைக்கு போயிட்டு வந்து அப்படியே மழையில் நனைஞ்சிட்டு வந்தார். நைட் ஆகிடுச்சு அவர் வரும்போது 8:30 மணிக்கு மேலே. அவர்கிட்டையும் திருமாங்கல்யத்தில் வந்து பொட்டு வாங்கணும் அன்னைக்கு. கண்டிப்பாக பொட்டு வாங்கிட்டு காலையில் வந்து ஆசீர்வாதம் வாங்கியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. அப்படி இருந்தால் அவசரமாக அவர் வந்துட்டு கிளம்பி போயிட்டார். அப்புறம் அம்பாளுக்கு வந்து மழை பெஞ்சதுனால நான் ஆரத்தி எடுக்கலை. திருஷ்டி பட்டுருச்சு. எல்லாரும் அழகாக இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் அம்பாளுக்கு திருஷ்டி சுற்றி நைட்டு வந்து போட்டாச்சு. 9:30 மணி ஆயிடுச்சு நான் விரதம் விடும்போது. காலையில் 5:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண விரதம். எங்கள் குட்டி நீலா எப்படி பார்த்துக்கிட்டே இருக்கான்னு பாருங்கள். அவள் சாப்பிட்டுட்டு ஆனாலும் பார்த்துட்ருக்கா. அப்புறம் விரதத்தெல்லாம் விட்டுட்டு இப்போது டே 3 இன்றைக்கி வந்து புனர் பூஜை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கான பதிவு. இன்றைக்கும் நம்ம அம்பாளுக்கு விளக்கேற்றி வச்சு சூடம் தீபாராதனை எல்லாமே காட்டிட்டு இன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அம்பாள் வாசம் செய்யக்கூடிய நெல்லிக்காய் 3 நெல்லிக்காய், அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸு, அப்புறம் பழம், பால் வச்சுருக்கேன். இதுதான் நான் இன்றைக்கி வச்ச நெய்வேத்தியம். அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா அம்பாள் வந்து வாசம் செய்கிறதா தான் சொல்கிறாங்க. அப்புறம் பத்தி தீபாராதனை எல்லாமே நம்ம காட்டணும். காட்டிட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அம்பாளை வந்து நல்ல நேரம் தான் இது. நல்ல நேரம் இன்றைக்கி வந்து காலையில் 8:55 வரைக்கும் நல்ல நேரம் இருந்தது. இன்றைக்கி சனிக்கிழமை அப்படிங்கிறனால 9 to 10 அப்படிங்கிறது ராகு காலம். அதனால் அதை செய்யக்கூடாது. அப்புறம் 10:35 12 மணிக்கு டைம் இருந்துச்சு. சரி நம்ம முன்னாடியே வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பாக நான் வந்து என்னோடய பூஜையை முடிச்சிட்டேன். என்னோடய பூஜை பார்த்தா உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு கிடச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நிறையா வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம், போய் பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு இந்த கலசத்தை வந்து அழகாக தூக்கிட்டு போய் நம்ம அரிசி நம்ம வச்சுருப்போம் இல்லையா, அந்த டப்பாவோ இல்லை ஏதோ ஒரு இதுலேயோ அந்த இதில் அரிசியில் வந்து நம்ம அம்பாளை தூக்கிட்டு போய் இப்போ வைக்கணும். நான் வந்து அழகாக தூக்கிட்டு வந்துட்டு இப்படி திருப்பி கொண்டு வரணும் அப்படின்னால திருப்பி கொண்டுட்டு வரேன். அம்பாளை திருப்பி தூக்கிட்டு வந்து அழகாக அரிசி பானைக்குள்ளே வைக்கணும். வச்சு அம்மா தாயே என்னுடைய அரிசியில் வச்சதுக்கப்புறம் சொல்லணும் நம்ம, அம்மா தாயே என்னோடய வீட்டில் அன்னலக்ஷ்மியாக இருந்து எப்பொழுதும் எங்களுக்கு குறைவில்லாத அன்னத்தையும் செல்வத்தையும் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிட்டு ஒரு 5 நிமிஷம் வைக்கணும். நான் கொஞ்ச நேரம் வச்சு காட்டியிருப்பேன் நான் உங்களுக்கு. வச்சுட்டு அதுக்கு பிறகு அம்பாளில் வந்து ஒன்று நம்ம வந்து கலட்டி எடுக்கணும். இப்போ நம்ம வச்சுருக்கோம் இல்லையா முகம் பாவாடை அந்த மாதிரி ஒன்று ஒன்றா கலட்டி நம்ம, ஆனால் எனக்கு அழைக்கவே மனசு இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அழகாக ஒன்றா கலட்டி எடுத்துட்டு அதை எப்படி நான் பத்திரமா வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இந்த வீடியோ பதிவில் முழுசாகவே உங்களுக்கு இருக்கும். ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து எனக்கு தெரிஞ்ச பதிலை நிச்சயம் வந்து கமெண்ட்டில் வந்து நான் சொல்லுவேன் உங்களுக்கு. அப்புறம் நான் இப்போ வந்து முதல்ல வந்து முகத்தை கலட்டிட்டு வச்சுருக்கேன். முகத்தை கலட்டிட்டு ஒன்று நகை எல்லாத்தையுமே கலட்டிட்டேன். கலட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தண்ணி இருக்கும் இல்லையா,
இந்த எல்லாத்தையுமே கலட்டிக்கிட்டோம். இப்போ அரிசினா நாங்கள் பிரசாதம் பண்ணிடுவோம், தண்ணி என்ன பண்ணுறது அப்படின்ற சந்தேகம் சில பேருக்கு இருக்கலாம், நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த தண்ணீரை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடு ஃபுல்லாக தெளிச்சிக்கலாம். அது மாதிரி நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துலையும் நம்ம தெளிச்சிக்கலாம். ஃபுல்லாக தெளிச்சிட்டு மீத தண்ணி கண்டிப்பாக இருக்கும். அதை வந்து கால் படாத இடத்துல, அதாவது துளசி செடி வச்சுருக்கீங்க, செடிகள் வச்சுருக்கீங்க அப்படின்னா கால் நம்ம படாத இடத்துல நம்ம கொண்டு போய் அந்த தண்ணீரை நம்ம ஊற்றிடணும். இதுதான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் உள்ள வீடியோ பதிவு. இதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எல்லாத்தையுமே கலட்டிட்டு மணப்பலகையிலேருந்து நம்ம என்னென்ன கொண்டு வந்து வெளியில் வச்சுருக்கோமோ எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு போய் பழையபடி சாமி ரூமில் அரேஞ்ச் பண்ணிட்டேன். விளக்குலேருந்து மணப்பலகையிலேருந்து எல்லாத்தையுமே கொண்டு போய் நம்ம கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிடணும். எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நல்லபடியாக நம்ம அம்பாளை கும்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் நம்ம கையில் கட்டியிருக்கோம் இல்லையா, நான் வந்து காப்பு மாதிரி கட்டியிருக்கேன். நிறையா பேர் நோம்பு நூல்னு கட்டியிருப்பாங்க. நூல்னால் அதில் 9 முடிச்சு போட்டு அதில் கட்டணும். 9 முடிச்சுக்கும் 9 வகையான மந்திரங்கள் சொல்லி அதை கட்டணும். அப்புறம் வந்து அந்த மாதிரி கட்டியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதை கழட்ட வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து காப்பு மாதிரி கட்டியிருக்கனால அதை நான் அம்பாலை எல்லாமே பண்ணி முடிச்சு நான் இருக்கிற எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு போய் வச்சதுக்கப்புறம் நான் அதை காப்பை கலட்டிட்டு அந்த காப்பை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா பூஜைக்கு யூஸ் பண்ணியிருப்போம்ல, பூ இதெல்லாம் நம்ம அதை குளத்தில் போடுறதுக்கோ இல்லை ஆற்றுல போடுறதுக்கோ வச்சுருப்போம் இல்லையா, அந்த இதில் வந்து நம்ம சேர்த்து வச்சிடணும். அது அந்த மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம கலசத்துக்குள்ளே காசு போட்டோம்ல, அந்த காசெல்லாம் எடுத்து மஞ்சள் துணியில் அதை முடிஞ்சு நம்மளுடைய பீரோல் இல்லை பணப்பெட்டி என்ன இருக்கோ அதில் வந்து நம்ம வச்சுக்கலாம். பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதில் கொஞ்சம் காசு இதில் கொஞ்சம் காசு அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அதனால தான் ஒரு மஞ்சள் துணி எடுத்துகிட்டு வந்து அதில் கட்டிக்கிட்டு இருக்கேன். கட்டி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். வச்சதுக்கு அப்புறம் வந்து நம்ம அந்த முகம் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால அதை நம்ம பத்திரமா வைக்கணும். அதை ஒரு மஞ்சள் பை எடுத்து அதில் அழகாக அம்பாளுடைய திங்ஸ் எல்லாத்தையும் பத்திரமா ஒன்றா எடுத்து வச்சு அதை அழகாக சுருட்டி நான் கொண்டு போய் பூஜை ரூமில் செல்ஃபில் வச்சுட்டேன். பூஜை ரூமில் வந்து நாங்கள் ஐயப்பனுக்கு மாலை போடும்போது ஐயப்பனுடைய ட்ரெஸ்ஸு, ஐயப்பனுடைய போர்வை, அப்புறம் வந்து மாரியம்மனுக்கு காப்பு கட்டுறதுக்கு அந்த வேட்டி துண்டு இதெல்லாம் நம்ம வச்சுருப்போம் இல்லையா, அதோடு சேர்த்து அம்பாளையும் கொண்டு போய் நான் பத்திரமா வச்சுட்டேன். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு வழக்கம் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து முறை, சரியா? அப்புறம் நம்ம சாமி ரூமுக்கு எல்லாமே வச்சிட்டோம்ல, எல்லாத்தையும் கொண்டு வந்து அரேஞ்ச் பண்ணதுக்கு பிறகு சாமி ரூமில் விளக்கெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணதுக்கு பிறகு இந்த வீடியோ காட்டியிருக்கேன். எங்களோட பூஜை அறைக்கு அந்த மாலை சொன்னேன் இல்லையா, அந்த மாலை இருந்தால் பாருங்கள், மகாலட்சுமி தாயாருக்கு போட்டிருக்கேன். இன்னுமே வாடாமல் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ரொம்ப சிறப்பாக நிறைவாக ஒரு பூஜை நான் செஞ்சுருக்கேன் முதல் தடவை அப்படின்னு நினைக்கும் போதே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வரலட்சுமி பூஜை வந்து நான் ஃபஸ்ட் தடவை இவ்வளோ நல்லா பண்ணிடுவேன் அப்படின்னு நம்பலை. வீடியோ பற்றி பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.